ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். மல்டிகிரெயின் மாவு வச்சு பணியாரம், தோசை, அடை இது எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. அதே மாதிரி இந்த சேம் மாவு கூட கொஞ்சம் ஒரு 2 நாள் கழித்து ஊற்றும்போது இட்லிக்கு அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் ரெசிபீஸ் இது வரைக்கும் பார்த்தது பணியாரம், அப்புறம் தோசை, அடை, அது கூட நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டான இட்லியும் இதே மாவு வச்சு செய்யலாம். அப்படிங்கும்போது நம்ம டயட் பிளானிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும், நம்மளோட ரெகுலர் ஃபுட்டை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம டயட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு உளுந்து, கொள்ளு, ராகி, பச்சைப்பயிறு, ப்ரௌன் சன்னா, இது எல்லாமே நம்மளோட ஹை ஃபைபர் டயட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும், பிபி கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும், ஃபுட் மூலிமாவே நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பராமரிச்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம விரும்பி எடுத்துக்க ஆரம்பிக்கணும். மல்டிகிரெயின் மல்டிபல்ஸ் தோசை மாவு, அதோட ரெசிபி இன்னொரு ஷார்ட்ஸில் இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.